சாரு நிவேதிதா எழுத்தாளர். அவர் பேசுனது சமீபமாக போயிட்டுருக்கு. வெளிப்படையாக அவர் சொல்கிறார், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், தெலுங்கு மொழியை சேர்ந்தவன், அங்கேருந்து வர எல்லாருமே. எங்கள் அப்பா தெலுங்கு அங்கேருந்து வந்ததுனால, ஆந்திராவிலேருந்து வந்ததுனால ரொம்ப தமிழ் ஆர்வத்தை காமிச்சிக்கணும். அந்த திராவிடியன் இதில் எல்லாம் மூமெண்ட்லாம் சேர்ந்து நீங்கள் இன்றைக்கு இந்த பேரை மாற்றி பித்தளை மாற்றி வேலை இருக்கு. இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயா யாருக்காவது தெரியுமா? இது மாதிரி ஒரு நெருக்கடி வைகோவுக்கு வருது. என்னவோ அடி தொண்டையிலேருந்து வைகோ பேசாத பேச்சா, அந்த தமிழா இந்த தமிழா, ஏய் என்ன நீ வெளியில் மைக்கில் தமிழில் பேசுகிற, அப்புறம் போன் வந்தால் ஏமரா சூசுறான்ற. அதோட வெளிப்பாடு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வைகோவும் வைகோபாலசாமி நாயுடும் நான் தெலுங்கன் தான், ஆனால் அப்போ நாகரிக வளர்ச்சி தமிழர்களில் கொஞ்சம் பேர் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதன் அர்த்தம் தான் இது. அப்போது தொடர்ந்து இங்கே இந்த திராவிட அரசியல், இப்போ குறிப்பாக நான் தமிழ்நாட்டு அரசியல் அவர் சொல்லலை பார்த்தீங்களா, இல்லை நான் ஒரு தேசிய அரசியலில் நாங்கள் இருக்கணுன்றதுக்காக பேரை மாற்றணும்னு சொல்லலை. திராவிட அரசியலில் சேர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு வந்திருக்கு, இவர்கள் என்ன விதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கிறத பற்றி ஒரு விமர்சன கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதற்கு முரசொலியில் ஆரிய சனாதன குடிமை வெளியே தெரிஞ்சதுன்ற மாதிரி அவங்க ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போலாம் போய் கொஞ்சம் நீங்கள் அது எப்படி அப்போ தெரியலையா? ஏன்னா ஆரிய சனாதனமும் திராவிட சனாதனமும் ஒன்று. ரவுடிகள் மேலேயும், மணல் கொள்ளைகள் மேலேயும், சாராயம் காய்ச்சல் மேலேயும், விபச்சாரம் பண்ணுறது மேலேயும் போடக்கூடிய அந்த குண்டர் சட்டத்தை இவர்கள் விவசாயிகள் போராடுற விவசாயிகள் மேலே போட்டுட்டு இருந்தாங்க. சார், அந்த குற்றவாளிக்கும் உணர வைக்கணும். ஐயோ என் குடும்பத்தை பார்க்க முடியல, என் புருஷனை பார்க்க முடியலன்னு அந்த குடும்பத்துக்கும் உணர வைக்கணுன்ற கொடூர புத்தி தானே அது. வெள்ளக்காரன் அந்தமான் சரி காமிச்சது அதுதானே. உண்மையிலே எடப்பாடியாக இருந்தபோது அந்த ஒரு மனுஷன் விவசாயி அடிமை அரசு அடிமையாக கிடக்கிறாரு, மத்திய அரசுக்குன்னாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக அந்த கடலூர் மாவட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் அறிவிச்சாரா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் கிட்டக்கு அந்த ரகசியம்வாங்க. இப்போ அங்கே பேர் எதுனா இங்கே எதுனா கையெழுத்து வாங்குறேன், கர்மாந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு வேஷம் கட்டி கூத்தாடுகிற கூத்தாடிகள். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ரொம்ப வலைவீசி தேடி காலையிலேருந்து அலைஞ்சு கிழிஞ்சு பிடிச்சி இப்போ தான் உங்களை கூப்பிட முடிஞ்சது. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு. நானும் சின்ன வேலை பெரிய வேலை எல்லாம் போட்டுக்கிட்டு மீன் மாட்டுமான்னு தான் பார்க்குறேன். என்ன மீன்? ஏதோ இந்த கவர்மெண்ட் சார்பாக இப்போ வெளிநாட்டுலாம் கூட்டு போகிறாங்களாம். அதுக்கு நீங்கள் ஊடகமாக நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பேசுங்க, சரி கொஞ்சம் ஏதாவது அவன் இப்படி பேசிங்கிறான், கொஞ்சம்ப்பா பார்த்து சரி பண்ணுங்கப்பா. உங்களுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு மட்டும் சரி பண்ண மாட்டாங்கண்ணே, இந்த மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த நப்பாசியில் அங்கே போட்டு இங்கே போட்டு அவங்களுக்கு நம்ம என்ன ஆளுன்னு தெரியும் பொழுது, அதனால எப்பா இவனுங்களுக்குலாம் எதுக்குப்பா சேர்க்க மாட்டேன்ட்டாங்களா அப்படின்னு விட்டாங்க. அதால நிலைமைண்ணே இதான. அதுக்கு மைக்கா மாறணும், அப்பதான் நீங்க நம்மள அந்த மாதிரி பண்ண முடியல. சரி, கேள்விக்குள்ள வருவோம். சாரு நிவேதிதா எழுத்தாளர். அவர் பேசுனது சமீபமாக போயிட்டு இருக்கு. வெளிப்படையாக அவர் சொல்கிறார், நான் இந்த மொழியை சேர்ந்தவன், தெலுங்கு மொழியை சேர்ந்தவன், அங்கேருந்து வர எல்லாருமே. எனக்கு அது ஒரு பெரிய கதை, சுருக்கமாக சொல்லிடுறேன். வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது, இப்போ பிரெஞ்சு பிரசிடென்ட் சர்கோசி வேற ஒரு தேசத்தை சேர்ந்தவர். ஆனால் பிரான்ஸில் வந்த பிறகு அவர் தன்னை ரொம்ப ஃப்ரெஞ்சாக காமிச்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டார். அந்த மாதிரி வேற ஒரு இடத்துல இருந்து இங்கே வரும்போது அவங்க தன்னை ரொம்ப தமிழாக காமிச்சுக்கிறதுக்கு வாங்க. முக்கியமாக தெலுங்கு எல்லாம் அப்படிதான். இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர்வலர்கள் 100% தெலுங்கு ஆளுதான். இங்கே அரசியல்ல சினிமாவில் எதை பார்த்தாலும் எங்கள் அப்பா தெலுங்கு அங்கேருந்து வந்ததுனால, ஆந்திராவிலேருந்து வந்ததுனால ரொம்ப தமிழ் ஆர்வத்தை காமிச்சிக்கணும். அந்த திராவிடியன் இதில் எல்லாம் மூமெண்ட்லாம் சேர்ந்து எனக்கு 6 வயசுல, அது வரைக்கும் ரவின்னு தான் வீட்டில் கூப்பிடுவாங்க. 6 வயசுல ஸ்கூலில் சேர்க்கும் போது அறிவழகன் பேர் வச்சுட்டாரு. அறிவழகன். தமிழ் மேலே ரொம்ப பற்று இருக்கிற மாதிரி தான் நாங்கள் இருப்போம். தமிழ்லேயே பேர்லாம் வைப்பாங்க, எதுக்கு இப்படிலாம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை குறிப்பாக அதை பற்றி பெரிய சர்ச்சை சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு. அங்கேருந்தே தொடங்கலாம் விவாதத்தை. ஏன்னா இந்த கருமத்தை தான் நாங்கள் பல வருஷமாக சொல்லி நடக்கிறோம். சொல்லிட்டு இருக்கிறீங்க. எந்த நாய் கேட்குது, இவெல்லாம் வேறப்பா இவெல்லாம் வேறப்பா, இந்த திராவிடம்ன்ற பேரால் அதுலேயும் அதில் வீடியோ வந்து எங்கள் தந்தை திராவிட கட்சிகளோடு இணக்கமாக போய் உள்ள வெளியே விடான்லாரு.
அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் வேறையான்னு நம்ம தலையால் தண்ணி குடிச்சு சொல்கிறோம். எவன் கேட்குறான்? இன்றைக்கு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் சில தருதலைகளை சொல்ல வைத்திருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த ஆள். நீங்கள் அதை கூட பாருங்கள். அதாவது பாவான்னுவார் அவங்க அப்பா, அதாவது இவங்க அம்மாவோட புருஷன் வச்சாராம் வந்து அறிவழகன்னு பேர் வச்சாராம். அந்த பேர் அந்த அம்மா வாயில வரலையா? ஆமாம், ரவின்னு கூடுமா. ஸ்கூல்லேருந்து யாருன்னா வந்தால் கூட அறிவழகன் இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஆள் இங்கே இல்லைன்னு எங்கள் அம்மா திருப்பி அனுப்பிச்சிடும் அப்படிலாம் சொல்லி நாங்கள் இந்த மொழியோடு நாங்கள் வந்து இணைந்து மேலே வந்து நிற்கிறோம். இந்த தமிழ் குடிகளில் சிறந்த தமிழ் குடிமகனாக நாங்கள் வந்து நிற்கிறது இந்த இடத்தை கைப்பற்றுவதற்காகத்தான்றது தான் அதில் இருக்கிற பொருள். சொல்ல வராத விஷயம். நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணே, வணக்கம் சென்னை அப்படின்னு எவனா ஒரு வடநாட்டுக்காரன் இங்கே வந்து தமிழில் ஒரு வார்த்தைண்ணே, அதாவது வாக்கு, அந்த ஒரு வாக்கு சொன்னான்னா வாக்கு போடுங்க நிறைய பேர் இருக்கிறான்ல. உடனே அவங்க எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. அதாவது ஊடகமும் சரி அரசியலும் சரி எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருது. ஆமாம், வட இந்தியர்கள் இங்கே வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னே தட்டுறான்லாம் கையை, எப்பா இவனை வீட்டு வரைக்கும் விட்டுலாம்பா அப்படின்ற நிலை தமிழர்கிட்ட இருக்கு. அப்போ இப்படியே தங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்தவன்னா வந்து இன்றைக்கு வெளியே வரான்னா இது எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளின் வெற்றி. இது நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அறிவழகன் பேரை மாற்றார். அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த அபிலாஷையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தான் ஒரு எழுத்தாளர், அதில் வந்து நாம் வந்து நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்துன்றதுக்காக ஒரு பேரை செலக்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பேரை சொல்கிறாரு, ஏன் அந்த பேரை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு அரசியல். நான் அந்த ஊரில் இருந்தாலும் நான் வேற ஆள் தான், நான் நம்ம ஆள் தான் அவர்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அந்த பேரை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்றைக்கு இந்த பேரை மாற்றி பித்தளை மாற்றி வேலை இருக்கு. இப்போ வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயா யாருக்காவது தெரியுமா? யார் தட்சிணாமூர்த்தின்னா? நம்ம பெருந்தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதே மாதிரி நெடுஞ்செழியன், அவருக்கு நாராயணசாமி. ஆமாம், அப்போ அன்பழகன், இது ராமையாவா ஏதோ ஒரு பேர். அப்போ இந்த மாதிரி இந்த வந்தேரிகள்லாம் தப்பாக இல்லை, இங்கிருந்தோ வந்து இங்கே குடியேறியவர்கள். ஏன்னா இப்போ சாரணிவே தான் சொல்கிறார்ல, நாங்கள் ஆந்திராவிலேருந்து வந்து இங்கே குடியேறினவங்க, எங்கள் தாய்மொழி தெலுங்கு, நாங்கள் வந்து இங்கே பேரை மாற்றிக்கணும்னு சொல்கிறார்ல. அப்போ நீங்கள் இன்னி வரைக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அது அப்படியே ஒரு சீராக வருதா இன்றைக்கும்? ஏன் அவர்கள் அவங்க மொழியில் நான் இந்த மொழி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை சொல்லி அரசியல் பண்ணுறதும் பேசுறதுல என்ன வந்துடும்? இல்லை, உங்களில் ஒருவன்னா தானே நான் வந்து உங்களுக்கு தலைவனாக முடியும். ஓ, ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமாகவே பிச்சை எடுத்தால் கூட ஹிந்திக்காரன் பிச்சை எடுக்கிறதுல தமிழ்காரன் பிச்சை எடுக்கிறானா பார்த்தீங்களா? இந்த சிக்னலில் ஏன் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரனே இல்லையா? அப்போது 4 பேர் அங்கே ஹிந்திக்காரன் பிச்சை எடுத்தான்னா அதில் ஒரு தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்க முடியல. அப்படி இருக்கிற போது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு அவர்கள் ஒரு கும்பலாக அணியமாகிறார்கள். அதை தான் நம்ம இதில் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கு இவர் அறிவிச்சிருக்காருல, இது மாதிரி ஒரு நெருக்கடி வைகோவுக்கு வந்தது. என்னென்னவோ அடி தொண்டையிலேருந்து வைகோ பேசாத பேச்சா, அந்த தமிழா இந்த தமிழா, ஏய் என்ன நீ வந்து வெளியில் மைக்கில் தமிழில் பேசுகிற, அப்புறம் போன் வந்தால் ஏமிரா சூசுறான்றா எதுக்குறாது அப்படின்னு கேட்ட உடனே வீடு வரைக்கும் போயிட்டான் நம்மால். எப்பா கலிங்கப்பட்டிப்பா, அது முழுக்க வேறு தேசம்பா, அது ஆந்திரா தேசம்பா அப்படின்னு அந்த ஊருக்கே போய் ஆய்வு பண்ண, அவங்களாம் தெலுங்குக்காரங்க, அவங்க தெருவில் நம்ம போகலாம் முடியாது அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்கிறாங்கல்ல. அப்போ இதை இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற பலர் ஒன்றும் அரசியல் ரீதியாலாம் ஒன்றும் லாபம் இல்லை. இப்போ நம்ம ஒரு படத்தில் வரும்ல, இன்னும் ஒன்று இப்போ சுப்பிரமணியன் கூப்பிட்றாங்களாம், எவன் கூப்பிட்றான், சப்பானின் தான் கூப்பிட்றான்ற கதைத்தான்னு வச்சிங்களேன் தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு. இருந்தாலும் அதை அந்த உணர்வை நாம் விட்டு கொடுக்க முடியாதுண்ணே. இல்லையா? நம்மளும் அப்படி தான் இருக்கணும், எதனா நிச்சயம் இருக்கா? ஏன் அதில் உத்தம 4-5 பேர் இருக்கக்கூடாதா? அந்த மாதிரி இன்னமும் பல இழப்புகளை தாங்கி கொண்டு அதை பேசணும்ல. அதோட வெளிப்பாடு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே வைகோபாலசாமி நாயுடும், ஆம் நான் தெலுங்கன் தான், ஆனால் நான் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம்னு பொது மேடையில் பேச வச்சோம், பேசினார். சரி, தமிழ்நாட்டுக்கு செய்தது ஏராளம்னா அதை நம்ம மறுக்க முடியாது, ஏற்கக்கூடியது தானே. ஏன்னா நீங்கள் ஒரு தெலுங்கர்
தெலுங்கராக இருந்து செய்யுங்களேன், யார் உங்களை வேணான்றா? ஒரு மனிதனாக இருந்து தமிழருடைய இடத்த ஏன் பிடிச்சிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது தமிழருடைய இடத்தை பிடித்தால் கூட பறிப்பா. நம்ம எம்ஜிஆர் தமிழ்நாட்டை ஆண்டார். எம்ஜிஆர் என்னைக்காவது நான் தமிழன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்லை. கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வந்த போது மலையாளி, கொலையாளி, கோமாளின்னு சொன்ன போது நான் மலையாளி தான், நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வியை எம்ஜிஆர் வச்சார். எம்ஜிஆர் நல்லவரா கெட்டவரா அதுக்குள்ள போகல, ஒத்துக்கினார்ல, ஆமாம்பா நான் மலையாளி தான்பா அப்படி சொல்லி இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் பணி செய்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அப்போ நீங்க ஏதோ ஒன்றை ஏமாத்துவதற்கு ஏதோ ஒன்றின் மீது ஏறி நிற்கிறீங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ இன்றைக்கு நீங்க இது இப்போ இல்லைங்க, என்றைக்கு திராவிடம் தமிழகத்தில் தன் பெயராக கால் ஒன்று ஆரம்பித்ததோ அன்னைக்கே எல்லாம் முடிவு பண்ணும். தமிழர் அல்லாதோர் ஆமாம் அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு தான் அது இருக்குது. இப்போ உங்களுக்கு நம்ம பல தடவை பேசியிருக்கோம், பெரியார் திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிற பொழுது அங்கேருந்த தமிழர் அறிஞர்கள்லாம், யோ என்னையா நீ இங்கே போய் திராவிடங்கோடன்றா, ஏன் தமிழர் கழகம்னு வைக்கலாமே அப்படின்னு சொல்லுகிற போது ராமசாமி நாயக்கரே அவர் வாயால் சொல்கிறார், நான் கன்னடன். ஆக்சுவலாக அவர் கன்னடர் இல்லை, அவர் கர்நாடகாவில் தெலுங்கர், நான் கன்னடன், கண்ணப்பர் தெலுங்கர், அண்ணாதுரை தமிழர், நாங்கள் 3 பேரும் தமிழர்னு சொன்னால் என்னை மாதிரி கன்னடர்கள் நான் ஒத்துப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை மாதிரி கன்னடர்களோ இல்லை கண்ணப்பன் மாதிரி தெலுங்கர்களோ ஒத்துக்க மாட்டாங்க. அதால் எங்களை இணைப்பதற்கு ஒரு பொது பெயர் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதால் திராவிடம் என்ற பெயரால் நாங்கள் ஒருங்கிணையதில் சிக்கல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், அதால் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு யார் சொல்கிறா? ராமசாமி அவர்கள் சொல்கிறார். ஏன்னா சொல்லிட்டு அவர் பதிவும் பண்ணி வைக்கிறார். இப்போ கேட்குறானுவோ, யோ அந்தாலே தமிழ் இல்லைன்னா எவன்டா எங்கள் தமிழை அப்படின்னு கேட்குறான்ல. இதோ இன்னைக்கு சார் நிவேதா சொல்லியிருக்காரு, வைகோ சொன்னார். ஏன்னா அந்த காலத்துலண்ணே ஒரு கருணாநிதி அவர்களை இவர் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆச்சுண்ணே. ஒரு விஜயகாந்தை என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷம் தான் ஆச்சு. அப்போ நாகரிக வளர்ச்சி தமிழர்களில் கொஞ்சம் பேர் உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதன் அர்த்தம் தான் இது. அப்போது தொடர்ந்து இங்கே இந்த திராவிட அரசியல், இப்போ குறிப்பாக நான் தமிழ்நாட்டு அரசியல் அவர் சொல்லலை பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். இல்லை நாங்கள் ஒரு தேசிய அரசியலில் நாங்கள் இருக்கணுன்றதுக்காக பேரை மாற்றணும்னு சொல்லலை, திராவிட அரசியலில் சேர்ந்து நாங்கள் இந்த தில்லு மாதிரி மொல்ல மாதிரி வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அவர் மனமும் சொல்ல. இன்றைக்கு ஒரு சூழல் அவர்களை தள்ளுகிறது. என்ன தெலுங்கு நானா, மலையாளியாக இருந்தாருண்ணா ஜனநாயகம் ஆண்டா போதாதையா? யோ தமிழ்நாட்டுன்னா தமிழ் தான் ஆளணுமாண்ணா, ஜனநாயகவாதி ஆண்டா போதும். கேரளாவில் அப்படி போய் மற்றவங்களாம் ஜனநாயகவாதி எல்லாரும் ஆள்லான்னு சொல்லலாமா? ஒரு முறை கேட்கணும். ஏன்னா இது கொஞ்ச நாள் மாறும்னா. இப்போ தானே பூனைக்குட்டி வெளியே வந்துக்குது. அண்ணாதுரையின் உண்மை முகம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கைவிடணும், திமுக கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு அண்ணாதுரை அவர்கள் அறிக்கை விட்ட உடனே நம்ம ராமசாமி ஐயா என்ன சொல்கிறாரு, பூனைக்குட்டி வெளியே வந்தது அப்படின்னு சொன்னார்ல. அதை மாதிரி ஒவ்வொரு பூனைக்குட்டியாக இதுமாரி வெளியே வரும். நாம் தாங்க முடிச்சுக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான புத்தி இருங்க. நீங்கள் ஒரு இந்திக்காரங்கிட்ட போய் அட்ரஸ் கேளுங்களேன், அவன் நமக்கு புரியுதோ புரியல, அவன் ஹிந்தியில் தான் பேசுவான். நம்ம ஊரில் ஒரு இந்திக்காரன் எவனா ஒருத்தர் அட்ரஸ் கடைன்னு வச்சுக்கோ, சீதா ஜா லெஃப்ட் ஜாவ் ஆவ் போ அப்படின்னு இன்னும் இந்திக்காரனுக்கு பாதி இவன் பிறந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் நாளைக்கு வென்றுடுமா, ஆட்சியை பிடிச்சிடுமா, அந்த கதைலாம் இல்லை. எல்லாரும் என்ன கேட்குறான், யோ நீங்கள் இப்படியே பேசி எப்படி ஆட்சியை பிடிச்சிருங்கன்னா, தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறவர்கள் தமிழ் தேசிய இயக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏன் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழ் தேசியம் பேசுகிறானா? பிஜேபியில் இருக்கிறவங்க பேசலையா? அதிமுகவில் இருக்கிறவங்க பேசலையா? ஈவன் திமுகவில் இருக்கிற பேர் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. காங்கிரஸில் இருக்கிற பேர் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்கல்ல. அப்போது தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையாராக்கு சொந்தமான அரசியல் இல்லை. இங்கே தமிழராக பிறந்த ஒவ்வொருவரும் அந்த தளத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால் அவங்க பேச ஆரம்பிக்கிறான். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு தேசிய கட்சிகளாக இருக்கிறவங்க கூட தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். ஒரு தேசிய கட்சியில் எல்லாரும் கலந்துருப்பான். எப்படி தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆழ்வான்னு எப்படி சொல்ல வருது? இங்கே தமிழ் தேசியம் இவர்கள் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் நாங்கள் போய் ஆட்சியை பிடிக்கலாம் கூட இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற நாய்களை விரட்டி எடுப்பதற்கு போதுமான அளவுக்கு தமிழகத்தில் வளர்ந்துருக்கு. இது ஒரு நல்ல பார்வை தான். இன்னொரு விவாதம் போயிட்டு இருக்குது. ஆரிய சனாதனம், அதாவது திமுக விகடன் 4/8 பேப்பரில் இந்த திமுக ஆட்சியில்
பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு வந்திருக்குது, இவர்கள் என்ன விதமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கிறத பற்றி ஒரு விமர்சன கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதற்கு முரசொலியில் வந்துட்டு ஆரிய சனாதன குடிமை வெளியே தெரிஞ்சதுன்ற மாதிரி அவங்க ஒன்று எழுதியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் தெரியுதாம்மா இவங்களுக்கு ஆரிய சனாதனம் வருது. ஏற்கனவே அதை தானே சொல்லுங்கிறாங்க. இப்போ இந்த நம்ம கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த குரூப் அந்த புத்தகம் அந்த விகடன் குரூப் சார்பாக நடத்தாங்க. அப்போலாம் போய் கொஞ்சம் நீங்கள் அது எப்படி அப்போ தெரியலையா? ஏன்னா ஆரிய சனாதனமும் திராவிட சனாதனமும் ஒன்று. ஆரிய சனாதனம் இன்னைக்கு செத்து போயிருக்கலாம், அப்பப்போ அங்கங்கே அப்படி லைட்டாக எட்டி தலையை பார்க்கும். ஆனால் இந்த திராவிட சனாதனம் இருக்கு நல்ல ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக கல் சிலை மாதிரி ஏறி தமிழ மண்டையில் உட்காந்துருக்கு. நீங்கள் இப்போ இந்த தினமலர்லாம் இவங்க திட்டினாங்கல்லண்ணே, தினமலரில் ஒரு நபர் அவரோட அந்த ஸ்லாங்கில் எழுதுறார். உண்மையிலே நம்ம இன்னைக்கு எல்லா பிராமணர்களும் எதிரானவர்களா இல்லை எல்லா பிராமணரும் நல்லவர்களெல்லாம் நம்ம வகைப்படுத்தலை. எல்லா சாதியிலும் நாலஞ்சு நாதேரி இருக்குதானே செய்யும். அதில் ஒருத்தர் எழுதுறாருண்ணே. இப்போ அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, 2 வேளை சாப்பிட்டு போய் கக்கூசை நிரம்பி நிற்குது போது வருது. இது உண்மையாக கூட இருக்கலாம், அந்த ஸ்லாங் தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி 2 வேளை சாப்பாடு போடுறீங்க, அந்த அரசு பள்ளிக்கூடங்களில் கழிவறை இல்லை, அதை மேலே அரசு கவனம் செலுத்தணும், அது எல்லாம் நிரம்பி அங்கங்கே நாற்றம் எடுக்குதுன்னு போட்டிருந்தா அது மயிலாக இருந்திருக்கும். அவரோட பாணியில் அந்த ஆள் ஏதோ போட்டாங்க. சரி போட்டாங்க, சரி ஃபைன் போட்டாங்கல்ல. தினம் மனுலாம் சொன்னாங்க, தினம் மலம்னாங்க எல்லாம் சொன்னாங்கல்ல. சரி போட்டார்ல அந்த நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உனக்கு இந்த கருத்து மீது நேர் எதிராக நீ இருந்தீங்கன்னா நீ நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. சரி அதுவும் எடுக்கலை. சரி நீங்கள் தான் எப்பவுமே தெரியுமே, நீங்கள் எப்பயுமே மேலையில் ஒன்று பேசுவீங்க, அப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடிட்ரு வக்கீல் வந்தவருங்க போனவங்க எல்லாருமே அவா தானே. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட அவா தானே வேணும். நம்ம அந்த மதுவதியா அந்த ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கிடைச்சது நான் உங்களுக்கு அறிவே இல்லையாடா, நீங்கள் சோறு திங்கிறே இல்லையாடா, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வேணும். அப்படி ஜெயிச்ச பிறகு நீங்கள் எங்களே திட்டுவீங்க. இல்லைடா அவங்க ரெட்டை வேஷம் அப்படின்னு அந்த அக்கா கேட்டுச்சு இல்லை. அப்போது இந்த ஒரு கருத்து அந்த பத்திரிகையால் நிரப்பப்பட்டது. இன்றைக்கு அந்த கருத்து எங்கள் கருத்து தான் அப்படின்னு திராவிட சனாதனம் இன்னைக்கு சொல்லுது. அது எப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் 16,000 கோடி 16,442 கோடி இந்த 22-23 பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க. அதில் ஒரு 6 திட்டத்தில் 3,151 கோடி ரூபாய் செலவு பட்ஜெட், அதாவது திட்டங்கள் போடாமலே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. மொத்த தொகையில் 20%. சரி அந்த கர்மம் கூட போட்டேனே. எந்த ஃபண்ட் இது? இந்த சப்ளான், எஸ்சிக்கான சப்ளான்ல பட்டியல் சமூகத்திற்கான திட்டம், சிறப்பு நிதியிலேருந்து, திட்ட நிதியிலேருந்து. சரி டே நீங்கள் அப்படி தானே இருப்பீங்க. நீங்கள் போன ஆண்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 83.17% தான் நிறைவேற்றினீங்க, அந்த ஃபண்டை யூஸ் பண்ணீங்க. சரி உங்கள் புத்தி பாது, நான் எங்கே நிற்கிறேன்? அது என்ன உங்கள் புத்தினா புரியல. ஏன்னா தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூக மக்கள் மேலே வந்துடக்கூட இடத்துல அவங்க உறுதியாக இருப்பாங்க. எதை வச்சு அதெல்லாம் சொல்றீங்கப்பா? அங்கேருந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு, முழுசு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புறதை வச்சு நீங்கள் சொல்ல வரீங்க. ஏன்னா அவங்க திருப்பி கூட அனுப்பிட்டேன்னா இதானே இவங்க புத்தி. சரி, ஏன்னா நான் இப்போ பொதுவாகங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பத்தியா வெள்ளை சட்டை பத்தியா, பத்தியா கையில் வாட்சி பத்தியா, ஷூவை பத்தியா, இதுங்கெல்லாம் பத்தியா அப்படின்றவன் நிறைய பேர் திராவிட கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஊருக்குள்ளே நடக்குது இல்லை. இப்போ அவங்களாம் என்ன கட்சி? அவன் என்ன பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சியா? பெரும்பான்மையாக தமிழகத்தில் இருக்கிற இந்த ஆட்டையை போடுற இந்த கட்சிகள் தானே. அப்போ அந்த கட்சிக்காரன் தானே இந்த நிர்வாகத்தில் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் செய்யுங்கண்ணே. இப்போ ரீசெண்டாக வந்த இந்த மலம் கழிக்கிற பிரச்சனையில் நான் திரும்பி வராத 120 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் உள்கட்டமைப்புகளை சரி பண்ணுவதற்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதுல. நீ என்னை ஒருத்தன் கக்கூஸ் போறதை கிண்டல் பண்ணா அப்படின்றதுக்காக அதை நீ சீர் பண்ணுன்ற எண்ணம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற நல்ல கைகளை வைத்து உன்னைய கத்துறானோ, ஐயோ அப்புறம் சொல்லிட்டான்னு ஊரு முழுக்க உண்மையில் அசிங்கப்பட்ட நாங்கள் கூட அவன் புத்தி அப்படிதான், அதை நிறைவேற்றுங்கய்யா. நாங்கள் அதில் என்னன்னு பார்த்தோம், ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் 10 மணிக்குள்ள அந்த ஊராட்சி மன்றத்திலேருந்து ஆட்களை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மறுநாள் தான் வருவாங்க அப்படின்னு அறிக்கை வந்தபோது, காலையில் 10 மணிக்கு போயிடுனா 11 மணிக்கு ஒரு பையன் கக்கூஸ் பண்ணா அவன் குண்டி எவனா கழுவுறது?
அந்த கக்கூசில் எவன்டா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற நிலையில் நான் நிற்கிறேன். ஒரு ஆளை போட்டு முழு நேரமும் பார்க்கணும். என் குழந்தை, என் சமூகம், என் அண்ணன் தம்பி, என் அக்கா என் தங்கச்சி பிள்ளை, என் அக்கா பிள்ளை எப்படி போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவனும் ஏன் தினமும் பார்ப்பான்டா பூணுடா பத்தியா கித்தியான்னு பேசுறவன 120 கோடி ஒதுக்கிட்டு வெறும் 2 கோடி ரூபாய் எடுத்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலை செஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னது? போர்டு, கக்கூசு, காம்பவுண்டு, இதுதானே. அப்போ உங்களுக்கு அந்த மனம், அப்போ அதை எழுதியவரோட மனமும் உங்க 120 கோடி செலவு செய்தாங்களா செய்யலீங்களா? 120 கோடி ஒதுக்கியதாக பட்ஜெட்ல ஒதுக்கி 2 கோடிக்கான திட்டத்தை அறிவிச்சு 2 கோடி மட்டும் தான் செலவு பண்ணி அந்த காசு திரும்பி கஜானாவுக்கு வந்துச்சு. திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க. ஆமா, 118 கோடி திரும்ப வந்துருச்சு. ஆமா, திரும்ப கஜானாவுக்கு வந்துச்சு வச்சுங்க. இப்போ நீங்க இதை எப்படி நாம வந்து இதுக்கெல்லாம் நம்ம எரிச்சல் படாமல் இருந்தா இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பட்டியல் சமூகத்துக்கு எல்லாமும் நாங்கள் தான் செய்து இன்னைக்கு இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்கன்னா அது நாங்கள் செய்தது தான், நாங்கள் செய்ததான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்களே. சரி, அப்போ இதுக்கு என்ன பதில்? இப்போ இது நம்மளா சொல்கிறோமா? அப்போது இதுதானே எரிச்சலை. நீங்கள் எங்களை ஏமாத்துங்கப்பா. ஐயோ, நீங்கள் தான் செய்ய மாட்டீங்க. ஏதோ மத்திய அரசு ஒதுக்கீட்டில் காலங்காலமாக வருது. அப்போது நான் வந்து நாகரிகமாகணும், நான் படிக்கணும், நான் மேலே வரணுன்ற எண்ணம் உனக்கு இருந்தா, நான் சுத்தமாக நான் வந்து நீட்டாக பீஸ்ஃபுல்லாக பள்ளிக்கூடம் வந்து படிச்சுட்டு போகணுன்ற எண்ணம் இருந்தால் நீ இது செலவு பண்ணியிருப்பல்ல. இப்போ நான் முதல்வராக இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்? யோ, என்ன 120 கோடி ஒன்றும் ஒதுக்கியா, மற்றதெல்லாம் ஒன்றும் கீக்கி தேவையில்ல, முதல்ல படிப்பை ஒழுங்காக அந்த பசங்களுக்கு கொடுப்பான், படித்து அவன் மேலே வந்தான்னா அவன் வேலையாக அவன் பார்த்துப்பான். எவனும் 100 கூட 500 கூட 1000 ரூபாய்க்கு எங்கள் ஆத்தால அவங்ககிட்ட அந்த அந்த வரிசையில் நிற்க வைக்கிற எண்ணெல்லாம் இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன்ல. ஏன் உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லை? அப்போ நீங்கள் இதுதான் ஒரு மனிதன் சக மனிதனால் மதிக்கப்படக்கூடாதுங்கிறது தானே சனாதனம் சொல்றீங்க. அப்போ இது எப்படி? இது சனாதனம் தானே. அப்போ ஒரு நாள் எழுதியது ஆரிய சனாதனம் என்றால் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பது திராவிட சனாதனம். இதை சொன்னா பல சப்பானிங்க வந்துருவானோ. யார் வந்துருவாங்க? சப்பானிங்க. சப்பானிங்கன்னா நான் தவறா சொல்ல, அது நடைமுறை வார்த்தையை சொல்றேன். போட்ட இடத்துல போட்டது போட்ட மாதிரி இருக்கும். அண்ணா அறிவத்தில் போட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பொருளாக நவுந்துடாது. அண்ணா அறிவாளத்துக்காரனா தூக்கி வெளியே கடாசியோ, ரொம்ப நாளாக மூலையிலே அந்த கிடக்குதியா சப்பானி, அதை தூக்கி வெளியே கடாசியா அப்படின்னு அவனுங்களா எட்டி வச்சாதான், அதை தள்ளி விட்டாதான் வெளியே வரும் சிலது. அதுங்கெல்லாம் குதிக்கும் பாருங்க. நம்ம என்ன சொல்றது இதில்? இன்னொரு கேள்வி வந்துட்டு, சிப்காட் தொழிற்சாலைக்காக ஒரு 3000த்துக்கு மேற்பட்ட இடங்களை வந்து அரசு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுக்குது. அதுக்கு கூடாது, விவசாயம் எல்லாமே விவசாய நிலம், அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 150 நாட்கள் வந்து போராட்டம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவளை எல்லாருமே கைது செய்திருக்குது இந்த அரசு. அது மட்டும் இல்லாமல் அதில் 7 பேரை வந்து குண்டர் சட்டத்தில் வந்து இப்போ விவசாயிகள் போராடுனதுக்காக வேண்டி ரவுடிகள் மேலேயும் மணல் கொள்ளைகள் மேலேயும் சாராயம் காய்ச்சறவங்க மேலேயும் விபச்சாரம் பண்ணுற மேலேயும் போடக்கூடிய அந்த குண்டர் சட்டத்தை இவர்கள் விவசாயிகள் போராடுற விவசாயிகள் மேலே போட்டிருக்கு இந்த அரசு. இதுக்கு அரசு தரப்பில் சொன்ன விளக்கம் என்னென்னா, இவர்கள் போராட்டங்களை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதை விட இதில் இன்னொரு கொடுமை, சிறைக்கு போனோன்னா புருஷன் முன்னாடியே குழந்தை குட்டி சொந்தக்காரன் போய் பார்ப்பான். இவர்களை முதல்ல வேலூர் சிறைக்கு கொண்டு போயிட்டு இந்த 7 பேரையும் ஒவ்வொரு இடத்துக்கு பிரித்து போட்டிருக்காங்க. அதில் யாரோ ஒரு தம்பி குரூர புத்தி இல்லை அதில் அதாவது அந்த காலத்தில் இந்த வெள்ளைக்காரெலாம் அந்தமான் சிறைக்கு கடத்தினானுல்ல, எதுக்கு அந்தமான் சிறைக்கு எதுக்கு போகிறான்? இவன் எங்கேயா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அந்தமானுக்கு போய் அவன் பார்க்க போகிறான். அப்போ ஒரு தனிமையை அந்த குற்றவாளிக்கும் உணர வைக்கணும். ஐயோ, என் குடும்பத்தை பார்க்க முடியல, என் புருஷனை பார்க்க முடியலன்னா அந்த குடும்பத்துக்கும் உணர வைக்கணும்டா. கொடூர புத்தி தானே அது. வெள்ளைக்காரன் அந்தமான் சிறைக்கு அமைச்சது அதுதானே இது. திருவண்ணாமலேருந்து வேலூர் பக்கம், அங்கே போயிருப்பாங்க, மதுரைக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. இப்போ இதில் வேற கேட்டால் நான் வந்து டெல்டாக்காரன், டெல்டாக்காரனா டால்டாக்காரன் அந்த மாதிரி எதனா நினச்சிக்கிறாரா என்னன்னு தெரியல. நானும் டெல்டாக்காரன்றது இது முழுக்க முழுக்க. ஏன்னா போன தடவை சேலத்துலேருந்து ரோடு வந்தது இல்லை, இப்போ சென்னையிலேருந்து போதான் அதே ரோடு. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இவங்க வந்துங்க இவர்கள் கும்பலே வந்து நம்ம ஒரு படம் வந்தது இல்லை, ஆசையை தூண்டணும்னு, சதுரங்க வேட்டை தலைவர்கள் இவர்கள். ஆசையை தூண்டி அதாக்கா இதாக்கா அப்படி தரேன் இப்படி தரேன், ஓட்டை மட்டும் போடு, நீ வேற ஒன்றும் பண்ணாதரா. இன்னும் அடுத்த எலெக்ஷனில் பாருங்க, ஏய் ஓட்டை மட்டும் போடியா, நீ வந்து அந்த வேலை கூட வானாயா, அதை கூட அரசாங்கம் பார்த்துங்கயா அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது முழுக்க முழுக்க விவசாயிகள்னு. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு இது வந்து நம்ம வந்து அதிமுக பெருசு பற்றி சொல்ல, உண்மையிலே எடப்பாடியாக இருந்தபோது அந்த ஒரு மனுஷன் விவசாயி,
அடிமை அரசு, அடிமையாக கிடக்குறாரு மத்திய அரசுக்குன்னாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மையமாக அந்த கடலூர் மாவட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் அறிவிச்சாரா இல்லையா? பகைச்சிக்கணும் செய்தார் இல்லை? அதே இடத்துல ஒரு 450 இடங்களை ஓட்ட போட்டவங்க தானே நீங்க. திமுக வந்த பிறகு சோதனைக்காக எரிவாயு இருக்குதா இல்லையா சோதனைக்காக நிலக்கரி இப்போ வந்து அந்த எரிவாயு குழாய்க்கு அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்முடைய தமிழக முதல்வர் இருக்காருல்ல, அவருக்கு வந்து நிதானம் இல்லாமல் இருக்கிறாருண்ணா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். 70 வயசு ஆயிடுச்சு, போதுண்ணே. இந்த ஓடா, அதாவது சில படத்தில் இவங்களுக்காக நான் உழைச்சி ஓடா ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உழைச்சி 70 வயசுக்கு மேலே ஆகி போச்சு. பெசாத அவர் மகன்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு புல்லட் பாண்டிக்கிட்ட அப்படி போனால் கூட நல்லா புது பேரா வைக்கிறீங்க. என்ன புல்லட்லாம் பார்க்கலீங்களா நீங்கள்? இளைஞரணி மாநாடு தொடங்கி வச்சாரு, புல்லட் இது வந்தாரு. ஏன்னா இளைஞரணி மாநாட்டை தொடங்கி வைக்கிட்டேன்னா இளைஞர்கள்லாம் அப்படித்தானே இருப்பாங்க. ஏதோ மாநில உரிமை எங்கேயோ கொண்டாந்து மறைச்சி வச்சிட்டானுங்களா தமிழ்நாட்டில். அதை புல்லட் எடுத்துட்டு போய் இவங்க தேடி கண்டுபிடிச்சி அதான் நம்மகிட்ட கொடுக்க போறாங்க. மாநில உரிமையை மீட்போம் அப்படின்றாங்கல்ல, அந்த அடகு வச்சது யாரு அப்படி கேள்வி வருதா இல்லையா? அடகு வச்சது யாருன்னு இப்போ இவங்க யாரை சொல்லுவாங்க? இவங்க தாத்தாவை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். தாத்தா வந்து அதாவது உரிமைக்கு கை கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். ஆமாம், வேற எதுக்குன்னா வேற எதனா தான் வருது. அந்த மாதிரி எடப்பாடியார் வந்து முன்பக்கமாக போனாருன்னா இவங்க பின்பக்கமாக போகிற ஆளுங்க தானே. கொஞ்சம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அரசியல்வாதினால சம்பாதிப்பான், அதெல்லாம் நம்ம ஒன்றுமே மறுக்கலப்பா. தூய்மையான அரசியல்வாதி யாருன்னா, மக்களே தூய்மையில நீங்கள் எங்கள் மேலே கார் தூப்புவீங்க, நாங்கள் தொடச்சிக்கின்னு போக வேண்டிய நிலையில தான் மக்களும் இருக்கிறோம், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு 10 ஆண்டுகள் வந்து நம்மளை வந்து மக்கள் ஒதுக்கி வைத்திருக்காங்க. அந்த மக்கள் ஏதோ இன்னும் எடப்பாடி ஆட்சின்னு ரொம்ப கொடுமையான ஆட்சியெல்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக நான் நார்மலாக தானே போச்சு. அப்போ ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் சொல்கிற பொய் வாக்குறுதியில் நம்பி ஒருத்தவங்களை அரியணையில் ஏற்றுறான். ஒன்றும் பெரிய வித்தியாசமும் ஓட்டு வித்தியாசமும் ஒன்றும் இல்லை, 3.5% தான். ஒரு 3 பேரே இந்த பக்கம் வாடா அப்படின்னா முங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி ஆட்சிக்கு வந்துட்டு இன்றைக்கு ஏன்னா இந்த விவசாயிகளை போட்டது இருக்க குண்டை தடுப்பு சட்டத்தில் இவனா பொம்பளை புரோக்கரா பொம்பளை வியாபாரம் பண்ணியிருந்தானுவா? ஏன்னா சோறு திங்கிறோம்ல, கொஞ்சமாவது ஒரு நன்றி உணர்வு வேண்டாம். சரி, அவன் என்ன சொல்கிறான்? சரி, ஐயோ இதான் சூழ்நிலை, ஐயோ நானே பயந்து போயிருக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி நிலம் கொடுக்க மாட்டேன் அது இதுன்னா என்னையே தான் பிடிச்சி ஏறுவாங்க. அப்படி ஏதாவது சொல்லி கிள்ளி கன்வின்ஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு தான் திட்டம் கொண்டு வருது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக்காக தான் அது வந்து தமிழ்நாடு அரசு தான் அந்த ஸ்கீம் கொண்டு வருது. ஏன்னா தொழில் வளர்ச்சிங்கிறது யாருக்குண்ணே? சிப்காட்டுக்கு கொண்டு வராங்க மக்களுக்காக. ஒரு ஏன்னா இப்போ நாக்கில் அந்த சுவை பட்ஸ் செத்து போகுதுன்னு வச்சுங்க, என்ன கருமத்தை குடிச்சா என்னண்ணே? ஒன்றுமே கண்ணு கட்ட பிறகு செக்ஸியாக ஓப்பனாகவே சொல்லுவோம், கண் கட்ட பிறகு சித்திரம் இருக்குன்னா ஒரு நல்ல அழகான ஒரு உருவத்தை கூட வாங்கி வச்சு நாக்கால் நக்க முடியுமாண்ணே? கண் இருந்து அதை பார்த்தா தானே அந்த ஆர்கான் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யும். அப்போ அப்படி எல்லாத்தையும் முடக்கிட்டு இப்போ யாருக்காக நீங்கள் வந்து இந்த வாய்ப்புகளை கொண்டு வரீங்க? இல்லை போன தடவை சொன்னீங்களே, இந்த 6 வழிச்சாலை வந்து ஜனங்க வரதில்லை, கமிஷன் நம்ம தலைவர் தான் சொன்னார். அப்போ இப்போ அதை கேள்வி திருப்பி கேட்போம். இப்போ வந்து ஏவா வேலை அதே ஸ்கீம் சொல்றாரு, மத்திய அரசு கொண்டு வர திட்டத்தை நடத்தியே தீர்வோம், அமைச்சே தீர்வோம். அது மட்டும் 8 வழிச்சாலைன்னு பசுமை சாலைன்னு பேரை மாற்றிருக்கேன். அதில் இன்னொன்று அந்த ரவின்னு நினைக்கிற ஒரு தம்பி, அந்த ஏதோ ஒரு தம்பி தான், அந்த தம்பி கடந்த ஆட்சியில் இவர் போராட்டம் பண்ணும்போது இவர் பக்கத்தில் நிற்கிறான், ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் நிற்கிற புகைப்படம்லாம் வந்துருக்கு. நான் கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி வேணும். நாங்கள் என்ன கேட்குறோம்? யோ ஆட்சியை பறிச்சுட்ட எங்களுக்கு ஆட்சியை கொடுக்க கூட யாரும் கேட்கலுங்க, அந்த அளவுக்குலாம் நாங்கள் இல்லை. ஏம்பா கஞ்சோ கூட நாங்கள் பான்னு வேலை செஞ்சு பிழைக்கிறோம்பா, எங்களை பிழைக்க கூடியான்னு சொல்கிறோம். அதை கூட இவங்க வந்து செய்யலைன்னா அப்புறம் நம்ம இவங்களை என்னன்னு சொல்கிறது? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கணும்ல. இதில் வேற சொன்ன மாதிரி இப்போ வந்து எங்கேயோ போய் தேர்றானாலாம் உரிமையை. ஆமாம், மாநில உரிமையை இந்த விவசாயிகள் தேடனாக்கா குண்டர் சட்டம் வச்சிருவாங்க, இவங்க தேடிட்டு மட்டும் பைக்கில் போவாங்க. உங்களோட ஆட்சியில் எப்பா மனித உரிமை எங்கப்பா இருக்குன்னு நாங்களாம் தேர்ந்துக்கிறோம். நாங்கள் குடிச்ச தண்ணியில் மலத்தை கலந்து பீயை கலந்து 1 வருஷம் இப்போ 8-10 மாதம் ஆகிப்போச்சு. ஐயோ எங்கேயா எங்க மனித உரிமை நாங்கள் அங்கங்கே தேடி கிடக்குறோம். இவங்க மாநில உரிமையை போய் தேடுறாங்களாம். கேட்டா யோ நீ தான் தேடுற, நானும் தான் தேடுறேன்.
நீ வந்து அங்கேருந்து தேடுற, நான் கோட்டையிலேருந்து தேடுறேன், 2 பேரும் ஒன்று தான்டா சொன்னாங்கல்ல. ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு ஒன்று விடுதலை வாங்கி தர முடியாது, இவங்க தலைவர் சொன்னது தானே. அதை வழியில் இவங்க வந்து இன்னும் அடிமையாக இருந்துட்டு உரிமையை தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைலாம் இல்லைண்ணே, அடிமையாக இருப்பதாக அடிமைகளிடம் நிரூபிக்கிறார்கள். ஏப்பா நானும் அடிமைதாயா அப்படின்னு உண்மையிலேயே அடிமையாக இருக்கலாம். நம்ம கிட்ட சொல்லி நம்மள என்ன நினைப்பான், சரி நம்ம இங்கே நம்ம தெருவில் காலனியில் இருக்கிறோம், அவர் பாவையா செக்ரட்டரியேட்டில் அடிமையாக இருக்காரு மத்திய அரசு கீழே அப்படின்ற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுவதற்கு அங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், இங்கே தேடுறேன், அங்கே தேடுறேன்னு ஒரு நாடகம் நடிக்கிறாரு. இவங்க நாடக கும்பல் தானே, வேஷம் கட்டுறவங்க தானே. அதால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எங்கள் கிட்டக்கு அந்த ரகசியம்னுவாங்க. இப்போ அங்கே பேர் எழுதுறேன், இங்கே எழுதுறேன், கையெழுத்து வாங்குறேன், கர்மாந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு வேஷம் கட்டி கூத்தாடுகிற கூத்தாடிகள் தானே. மக்கள் வந்து மடையனாக இருக்கிற வரை, ஓட்டு போடுறவன் ஏமாந்தவனா இழிச்ச வாயினா இருக்கிற வரை இவர்கள் எதை ஒன்றாலும் சொல்லுவாங்க. இறுதியாக வந்து ஒரு கேள்வி, பிரகாஷ்னு ஒரு தம்பி இந்த விஜய் டிவியில் பாட்டு போட்டியில் பெரிய அளவில் பாராட்டப்பட்டவர். அந்த தம்பி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். 4-5 பேர் சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் வந்துருக்குது, பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி யாரும் விவாதிக்கலை, பெரிய செய்தியாகவும் ஆக்கலை. இந்த மக்களுக்காகவே இருக்கிறதா சொல்கிற கட்சி கூட எதுவும் செய்யலை, உங்களை போன்றவங்களும் எதுவும் பேசலையே, என்ன அது காரணம்? ஏன்னா இப்போ நாம் இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது எல்லாரும் கம்முனுங்கிறோம். திமிரை பற்றி அதுங்களுக்கு இருங்க அப்படின்ட்டு ஒரு நெருக்கடி நமக்கு வரத்தான் செய்யுது. இருந்தாலும் நம்ம அந்த வீடியோவை பார்க்குற போது அந்த பையன் பேட்டி தரான். அதில் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி கேஷ் அட்ராசில் தான் இறந்தார், நானும் இருக்கிறேன், இந்த நாட்டில் வாழ முடியாதுங்க, நாங்கள் வந்து சாதாரண ஒரு குளக்கரையில் எல்லாரும் பயன்படுத்துகிற குட்டையை குளத்தை நாங்கள் வந்து பயன்படுத்த முடியாதுங்க இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக இன்றைக்கு இந்த பட்டியல் சமூக மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகளை விலாவரியாக சொல்கிறாப்புல. நாம் பார்க்கும்போது நம்ம நெஞ்சில் ரத்தம் வடிய தான் செய்யுது. எத்தனை விஷயத்துக்கு தான், அதுக்கு முன்னால் தான் ஒரு விஷயத்தில் அங்கே அடிச்சிட்டானு 2 பேர் 4 பேர் சேர்ந்து போதையில் அடிச்சிட்டான்னு கத்தி முடித்தோம், தொண்டை வலி தீர கத்தணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் விவகாரம், இது மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிற போது நமக்கு அடைச்சை அவுத்தும் பார்த்தாச்சு, ஆட்சியும் பார்த்தாச்சு, என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு, கருமும் முடிச்சவங்க இப்படி தான் இருக்கிறானோ அப்படின்ற ஒரு விரக்தியின் நிலைக்கு கூட நாம் வந்துடுறோம். இருந்தாலும் அந்த தம்பி விஷயத்தில் நான் உண்மையில அந்த காலையில் ரொம்ப என் கண்ணீர் வந்துச்சு. இப்போ அடிப்படுறது, இப்போ கொலையாக்கப்படுகிறது அன்றாடம் நடக்குதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த வலியை ஒருவன் சொல்லிக்கிற போது அந்த மனிதநேயம் கொண்டவனால் மட்டும்தானே அதை புரிஞ்சிக்க முடியும். இவங்கெல்லாம் செத்து பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள். அதனால் இவர்களுக்கு சொன்னாலாம் புரியாது. இதை மக்கள் தான் உணர்ந்து கொண்டு நாம் வந்து இந்த அரசை நிர்பந்திக்கிற நம்ம யாரும் எவனும் எங்கள் மேல் இறக்கப்படு, நாங்கள் வந்து ரொம்ப கீழே இருக்கிறோம், எங்களை தூக்கி விடு, நாங்கள் பட்னியாக கிடக்கிறோம், எங்களுக்கு சோறு போடலாம் எவனும் கேட்கல. அம்பேத்கர் கொடுக்கப்பட்ட சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்து. நீ எனக்கு ஃபேவர் ஆகுமானா அவனுக்கு ஃபேவர் ஆகுமானா, என்ன சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றணும். ஆனால் அம்பேத்கர் சொல்லியது போல இந்த சட்டம் தவறானவர் கையில் இந்த சட்டம் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுத்து சரியான நபரிடம் கொடுக்கிற வேலையை மக்கள் என்னைக்கு செய்கிறாங்களோ அன்றைக்கி தானே தீர்வு வரும். இல்லைன்னா இந்த பிரச்சனைங்கிறது நீங்கள் ஒரு 2-2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மாதத்தில் 1-2 நடக்கும். ஆனால் இன்றைக்கு இது நடந்ததா, நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ற போது எப்படி இந்த பிரச்சனையை யாரால் பேச முடியும்? அப்போது இதுக்கு ஒட்டுமொத்தமாக அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. அதிகாரம் பறிக்கப்பட்ட மக்களாக நாம் சொந்த நாட்டில் அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கோம்ன்றத மக்கள் புரியணும். அம்பேத்கர் ஒன்று சொன்னார், அடிமையை அடிமை என்று புரியவை, வேற ஒரு மயிரை நீங்கள் பிடுக்காதீங்க, நீ அடிமையாக இருக்கிறன்னு அடிமைக்கு புரியவை, நான் ஏன் அடிமையானேன் என்று அவன் விடுதலை நோக்கி அவனே போவான்னாரு. இன்றைக்கு பல பேர் நாட்டில் சாதியின் பேரால் அடிமையாகிறான். கீழ் சாதி மேல் சாதி, நாங்களாம் மேல் சாதி அப்படி இவன் ஒரு சாதிக்கிட்ட அடிமையாக இருக்கிறான். நாங்களும் இப்போ நம்மளாம் கீழ் சாதி பொழுகுதே, ஐயோ அப்படியா அப்படின்னு நாங்களும் அடிமையாக இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அடிமைகள் என்று புரிந்து கொள்கிற பொழுது
அனைத்துக்கும் உங்கள் வீடியோ வரும். நல்லது. உங்களுடைய அதிகமான சமூக பணிக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.